நடந்தா அவங்கள உடனே சாவடிக்க கூடாது. கையும் காலம் எடுத்துட்டு ரோட்ல திரி விட்டுணும். அத பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தர் சாவணும். 2 காலு 2 கையை எடுத்துடணும். அவன் சூத்தாலே நவுறணும். அவன் கையால அவன் சாப்பிடக்கூடாது. அவன் கையால அவன் சாப்பிடக்கூடாது. அவனை காலையும் கையை எடுத்து ரோட்ல திரிய விட்டுடணும். சரிங்களா? அவன் வாழ்நாள் கூட அவன் கையை கால சாப்பிடறது கூட கூடாது. அவன் கீழே மண்டி போட்டு அவன் பிச்சை எடுத்து கூட சாப்பிடணும். அதை பார்த்து பார்த்து ஒரு தவறு பண்ண மாட்டான். தூக்கமெல்லாம் போடக்கூடாது. உடனே சேர்த்து பண்ணக்கூடாது. உடனே அவனுக்கு சாவெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி நரகவதை அவனை அனுபவிச்சு சாவணும். வெள்ளாட்டு எப்படி பண்றாங்க அதே மாதிரியே பண்ணணும். அப்பதான் இன்னொரு குழந்தைய தொடர்றதுக்கு பயப்படுவோம். சின்ன ரிசுங்களா நாங்க கஷ்டப்பட்டு அதுல பெத்து எங்களெல்லாம் குழைக்க வைக்கணும். ரொம்ப கஷ்டம். படிப்பு இல்லாத உழைக்க வச்சா போதும். எங்களுக்கு வியாபாரம் மாத்தி இடம் எடுத்துட்டா கூட மாத்தி இடம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நாங்க எங்களுக்கு படிப்பு வேலை ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அவர் இந்த பெண்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அடிக்கடி கரண்ட் கட் பண்றாங்க, அதை சரிப்படுத்தணும். ரெண்டாவது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு பண்ற அளவுக்கு ஒரு நல்லது செய்யணும். நாங்க அவர் நம்பி போட்டிருக்கோம். எங்களுக்கு நல்லது காட்டுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க செய்யறோம். அதை அவர் காப்பாத்தினா போதும். அவர் அதே மாதிரி காப்பாத்தானா எம்ஜிஆர் எப்படி நாங்க ஜெயலலிதா எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி இவரையும் நாங்க தேர்தல் வரும்போதெல்லாம் அவர் நாங்க கண்டிப்பா அதை நாங்க செய்வோம். என்ன சட்டம் கொண்டு வரதுன்னா ஆமா, ஒரு தவறு நடந்தா அவங்கள உடனே சாவடிக்க கூடாது. கையும் காலம் எடுத்துட்டு ரோட்ல திரி விட்டுணும். அத பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தர் சாவணும். 2 காலு 2 கையை எடுத்துடணும். அவன் சூத்தாலே நவுறணும். அவன் கையால அவன் சாப்பிடக்கூடாது. அவன் கையால அவன் சாப்பிடக்கூடாது. அவனை காலையும் கையை எடுத்து ரோட்ல திரிய விட்டுணும். சரிங்களா? அவன் வாழ்நாள் கூட அவன் கையை கால சாப்பிடறது கூட கூடாது. அவன் கீழே மண்டி போட்டு அவன் பிச்சை எடுத்து கூட சாப்பிடணும். அதை பார்த்து பார்த்து ஒரு தவறு பண்ண மாட்டான். ஆமா, சாவலாம் அடிக்க கூடாது. கையங்கால எடுத்துடணும். இல்ல 1 மாசத்துக்கு கைய கால கொண்டு துடுதுலாம் கட்டணும். அந்த அளவுக்கு பண்ணணும். அவனுக்கு தூக்கமெல்லாம் போடக்கூடாது. உடனே சேர்த்து பண்ணக்கூடாது. உடனே அவனுக்கு சாவெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி நரகவதை அவனை அனுபவிச்சு சாவணும். வெள்ளாட்டு எப்படி பண்றாங்க அதே மாதிரியே பண்ணணும். அப்பதான் இன்னொரு குழந்தைய தொடர்றதுக்கு பயப்படுவோம். சின்ன ரிசுங்களா நாங்க கஷ்டப்பட்டு அதுல பெத்து ஸ்கூல்ல சேர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து நாங்க எவ்வளவு பாடுபட்ட பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கிறோம். அது சிரிக்கிறத பாக்குறோம், அது அழுவத பாக்குறோம். அதை எப்படிலாம் நாங்க கொஞ்சம் ஒரேடியா சாவடிச்சிடறானுங்களே. முதல்ல இந்த கெஞ்சா இந்த குடி மூளைக்கு கெஞ்சா அப்படின்னு அது இது இப்பயும் நடக்குது. அது எல்லாத்தையும் இறக்கணும். இந்த அரசாங்கம் அது நல்லது பண்ணா நாங்க சாவடிக்கல. எங்க தலைமுறையில இன்னும் தலைமுறை எல்லா தலைமுறையும் அவருதான் போடும். அவர் வாரிசு அனுபவி அந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம். எனக்கு மனசை கடைபிடிச்சிட்டாவே அவர் தான் ஆட்சியில, வேற யாருமே கிடையாது. நன்றி.